மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அது இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், அரை ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துருங்க. இது நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்து இந்த மாதிரி ஸ்பூனில் ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அதை பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கையில் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இதை நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை போட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் பொரிச்சிங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நல்லா எண்ணெய் சூடான பிறகு போட்டிங்கன்னா பிரியாமல் நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். இது நல்லா திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடு இருக்கிற மாதிரி. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு பொரிச்சுக்கோங்க. இந்த கலர் வந்த உடனே இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.